ஹலோ, வெல்கம் டு எம்எஸ்பி வேளா சேனல். நான் இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு செய்து காட்ட போகிறேன். தக்காளி தொக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எதையை வணக்க வேண்டியதில்லை, அப்படியே மிக்சியில் அரைச்சி தாளிக்கிறது தான். மிக சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 தக்காளி இருக்கும். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வறுத்து பொடி பண்ணி வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, பிடிச்சா அவ்வளோ வரும். அப்புறம் பெருங்காயம் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் தூளுப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லா வாசமாக இருக்கும். சரி, வாங்க இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் வந்து இந்த வெந்தயத்தை வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சிராமல் பொரிகிற வரல வறுத்தா போதும். ரெடி ஆகிடுச்சு. எதை நிறுத்திக்கலாம், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, பொரியுது. இந்த வெந்தயத்தை வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதும். இந்த அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து கட் பண்ண தக்காளி எல்லாம் வந்து போட்டுக்கலாம். 1/2 கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது வந்து தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு வந்து நிலக்கெடாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருங்க. இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளில் போட்டுக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை வந்து இப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். ஒரு முறை நல்லா கலக்கிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், பச்சை வாசனையில் போகட்டும். இதில் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை வந்து இதில் ஊற்றணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும்னா கெட்டு போயிடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நான் 2 ஸ்பூன் போடுறேன். பார்த்துட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம்.
இந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற வரையிலும் கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும். கொஞ்சம் சூடாக வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம வந்து தக்காளி வந்து பச்சையாக அரைச்சிருக்கிறோம், அதனால் வந்து பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். தொக்கு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெந்தய பொடி அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா, அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பாயிடும். அவ்வளோதான். இது போட்ட உடனே தக்காளி தொக்கு வந்து இப்போ வாசனையாக இருக்கும். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து சுண்டணும். இப்போ 5 நிமிஷம் மட்டும் இருந்துச்சு. இன்னும் கொதி வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சுருக்கலாம். பாருங்கள், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் வந்து பிரிஞ்சு மேலே வந்துட்டுருக்கு. வேறு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி தொக்கை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா, வெளியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வரையிலும் கெடாமல் இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரையிலும் கூட கெடாது. நல்லெண்ணெய் வந்து அந்த அளவுக்கு நிறைய ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கு வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து குழம்பு வைக்கிற அன்றைக்கி கூட இந்த தக்காளி தொக்கை வச்சு ஏதோ ஒரு காய் வணக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி சமையல் வேலை ஈஸியாக முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.